ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கருவேப்பிலை துவையல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு, ஒரு பச்சை மிளகா, 3 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேன், புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன், தேங்காய் ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துவையல் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலையோட மெயினே பார்த்திங்கன்னா இரும்பு சத்து தான். அதாவது வந்து ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்களே, அது வந்து கருவேப்பிலையில் நிறைய இருக்குது. இப்போ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் நிறைய சாப்பிட்டது வந்து இந்த கருவேப்பிலை துவையல் தான். ஏன்னா குழந்தைங்க பிறக்கும்போது முடியோடு பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் மெயினாக அதனால தான் இதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். அதனால் நான் ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக கருவேப்பிலை துவையல் சாப்பிட்டுட்டு இருப்பேன். என் 2 பசங்களுக்குமே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன். காரம் வந்து ஒன்றே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் துவையல் பண்ணுறேன். இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டேன், புளியும் போட்டுடலாம். இப்போ வந்து புளிப்பு நிறைய சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் புளியை கூட இந்த துவையல் ஆட் பண்ணிக்கங்க, நல்லாயிருக்கும். நம்ம பச்சை மிளகா போட்டால் பச்சையாக இருக்கும், காஞ்ச மிளகா போட்டால் துவையல் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த துவையல் தான் அரைச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தொட்டு கூட ஊட்டலாம். இப்போ தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். நல்லா வதக்கிடுங்க. எல்லாருமே நம்ம தாளிக்கும் போது இல்லை குழம்புல இந்த மாதிரி கருவேப்பிலை போடுவோம், அதை தூக்கி தான் போட்டுடுவோம். ஆனால் அதனுடைய பயன் வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது. தயவு செஞ்சு கருவேப்பிலையை நிறைய ஏற்றுக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா ஹீமோக்ளோபின்லாம் நிறைய குழந்தைங்களுக்குலாம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறட்டும். நான் சாப்பிட்டதுனால தான் இந்த துவையலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நல்லா அரைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாமா? கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையம் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும் துவையெல்லாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் புளி வச்சு அரைக்கிறதுனாலே அந்த துவையலோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ அரைச்சி வச்ச துவையல்ல இதை நம்ம ஊற்றிடலாம். குழந்தைங்களுக்கெலாம் கருவேப்பிலை துவையல் கொடுத்து பழகுங்க, ரொம்ப நல்லது. நான் என் 2 பசங்களுக்குமே கொடுப்பேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்மளுடைய சூப்பரான துவையல். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.